ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு நியூவான டேக்கு பிஎல்எஃப்எஃப் தாண்டா பார்க்க போகிறோம். எஃப்எஃப்போட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரிங் ஹஸ்பண்ட் மிஸ்ஸஸ் இன்னசென்ட் ஒய்ஃபி. ஓகே, இது ஒரு பிஎல் கண்டென்ட். பிஎல் பிடிக்காதவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது பிஎல் லவர்ஸ்க்கான வீடியோ. ஓகே காய்ஸ், உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு நேம் வச்சுருக்கேன். நம்மளோட இன்ட்ரோ இனிமேல் அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட நேம் என்னன்னா பென்னிஸ், நான் உங்களுடைய பியர். ஓகே, இனிமேல் நம்மளோட இன்ட்ரோ இந்த மாதிரி தான் இருக்கும். சரிடா, இப்போ எல்லோரும் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஆஃபீஸ் தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு சிஇஓ தான் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவரும் அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணுறாரு. ஒரு லேடி தான். ஹலோ ஜங்குக், உன் மனசில் என்ன தானே நினச்சிட்ருக்க? உனக்கு வீடுன்னு ஒன்று இருக்குது, அப்பா அம்மான்னு உனக்காக 2 பேர் இருக்காங்கன்னு ஞாபகம் இருக்கா இல்லையா? சும்மா ஒர்க்குன்னு அந்த பாலா போன ஆஃபீஸையே கட்டிட்டு அழுகிற. என்னடா நான் பாட்டுக்கு பைத்தியக்காரி மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், நீ அமைதியாகவே இருக்க. பதில் சொல்லுடா டேய் ஜங்குக், பதில் சொல்லுடா. இப்போ ஜங்குக் தான், மாம் வெயிட் கத்தி முடிச்சிட்டிங்களா? சரி, இப்போ கால் கட் பண்ணுங்கள், எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, ஓகேவா? மாம், நான் கால் கட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கால் கட் பண்ணலான்னு போகிறாரு. இப்போ ஜேகேவோட மாம் தான், டேய் என்னை பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு? லூஸு மாதிரி இருக்கா? எனக்கு தெரியாது, இன்றைக்கி நைட் நீ நம்ம ஹவுஸ்க்கு வர, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மரியாதையாக வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம சிஇஓ சார் தான் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அப்போ ஒருத்தர் தான் உள்ளே வராரு. என்னடா ஜேகே, ரொம்ப டென்ஷனாக இருக்க போல், என்னாச்சு? ஐயோ அண்ணா, நான் என்ன தான் சொல்ல, உன் அம்மா தான் தினம் கால் பண்ணி கத்தி என் உயிரை எடுக்கிறாங்க. நீயும் அந்த ஹவுஸில் தானே இருக்க, அப்புறம் ஏன் என்னை மட்டும்? இப்போ அந்த பக்கம் வந்து சுகா தான், ஆமாடா அந்த பர்சன் நம்ம சுகா தான், ஜேகேவோட அண்ணா. ஜேகே, என்னண்ணா பார்த்துட்டே இருக்கேன், நான் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். ஜேகே, இது என்ன உனக்கு புதுசா? அம்மா எப்பவும் இப்படி தானே. இப்போ என்ன சொன்னாங்க? இன்னைக்கு நைட்டு ஹவுஸுக்கு வரணுமா? ஏன்னு தெரியல. வேறு என்னவா இருக்கும், எல்லாம் லைஃப் பற்றி தான். சரி விடு, இன்றைக்கி நானும் வரேன் உன் கூட. சரிண்ணா. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் டைமும் வருது. சுகா ஜேகே 2 பேரும் ஹவுஸுக்கு தான் வராங்க. வாடா நல்லவனே, இதுதான் உன் வீடு, நாங்கள் தான் உன் அப்பா அம்மா. உன் பின்னாடி இருக்கானே அவன் தான் உன் அண்ணன், ஞாபகம் இருக்காப்பா? வாயை மூடிடி, வந்ததும் ஏன் பிள்ளைய எப்படி பேசுகிற? ஜேகே, சுகா, நீங்கள் போய் மேலே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்கப்பா, சாப்பிட்லாம். இப்போ சுகாவும் ஜேகேயும் தான் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. இப்போ சுகா தான் அவர் ரூமுக்கு போகிறாரு. அங்கே ஒரு பையன் நிற்கிறான். சுகா அவனை பார்த்ததும் போய், டேய் மோச்சி, எப்படா வந்த? இன்னைக்கு வரேன்னு சொல்லவே இல்லை. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த பையன் நம்ம ஜிமின்ஷின்னு. சுகாவுக்கு ஜிமினுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஜிமின் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கார். அவர் அம்மாவை பார்க்கணுன்னு அவர் வீட்டுக்கு போயிருப்பார். ஆனால் ஒரு 1 வீக்கு மேலே சுகாவை விட்டு நம்ம ஜிமினால் இருக்க முடில. சுகா, சொல்லு மச்சி, அம்மா கூட இருக்குன்னு சொல்லிட்டு போனேன், இப்போ வந்துட்டேன், என்னாச்சு? ஏன் சுகா, நான் வந்தது உனக்கு பிடிக்கலையா? நான் அப்படி சொல்லவே இல்லை, என்ன ஆச்சுன்னு தான் கேட்டேன். என்னால் உன்னை விட்டு இருக்க முடியல சுகா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அதான் வந்துட்டேன். அப்படியா? என் மூச்சியால் என்னை விட்டு இருக்க முடியலையா? அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு சுகாவை பேக் ஹக் பண்ணுறாரு. சரி வா ஜேகே வந்து இருக்கான், கீழே போகலாம் வான்னு கூட்டிகிட்டு போகிறாரு. ஹை ஜேகேவா, எப்போ வந்தான்? இப்போ தான் வந்தான். பரவாயில்லையே, வீட்டுக்கெல்லாம் வரணுன்னு அவனுக்கு தோணியிருக்கு போல இருக்குது. டேய் வாடா. இப்போது
படிக்கட்டில் அப்படியே இறங்குறாங்க. அப்போ ஜேகே தான் ஆப்போசிட்டில் வராரு. ஹேய் ஜேகே, எப்படி இருக்க? என்ன இந்த பக்கம்? ஹாய் ஜிமின், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? செக்கப்க்கெல்லாம் கரெக்டாக போகிறீங்களா? அதெல்லாம் கரெக்டாக தான்டா போகிறேன். எங்கள் அம்மா ஏதோ பேசணுன்னு வர சொன்னாங்க, அதான் வந்தேன். ஓ அப்படியா, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றாங்க. இப்போ ஜேகேவோட மாம் தான், நீ பாரு ஜேகே, நான் ஓப்பனாக கேட்குறேன், நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்க? மாம், அது வந்து அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை மாம். எனக்கு தோணுனா நானே சொல்கிறேன். எனக்கு தெரியும் நீங்கள் இதை பற்றி பேச தான் போகிறீங்க, என்னை அதுக்கு தான் வர சொல்லியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுதில்ல. அப்போ உனக்கு ஏஜ் இப்போ 28 ஆச்சு, இன்னும் எப்போ இன்ட்ரெஸ்ட் வரும்? ஜேகே, தயவு செஞ்சு யாரையாவது லவ் பண்ணுறேன்னா சொல்லு, இல்லை நான் பார்த்து வைக்கிற பொண்ணையாவது கல்யாணம் பண்ணிக்கோ. மாம், அதுதான் அவன் சொல்கிறான்ல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. நீங்கள் ஏன் மாமா அவனை கம்பல் பண்ணுறீங்க? சுகா, நீ இவனுக்கு சப்போர்ட்டுக்கு வராத, வேறு யாரும் வரவும் கூடாது. இங்கே பாரு ஜேகே, ஜான்சி ரெடியாக இருக்கா. மேரேஜ்னு ஒன்று பண்ணால் உன்னை தான் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. மாம் ஸ்டாப் இட். இது ஜான்சியா? அவளை எப்படி மாம்? நோ, அவள் என்னோடய ஃப்ரெண்டு மாம். ஜேகே, ஃப்ரெண்டுன்றதை தாண்டி அவள் என்னோட அண்ணனோட பொண்ணு. நீ அவளை தான் கட்டிக்கணும், புரியுதா? மாம் ப்ளீஸ், என்னால் அவளை கட்டிக்க முடியாது. இங்கே பாரு ஜேகே, நான் என் அண்ணன்ட்ட வாக்கு கொடுத்துட்டேன், என்னால் அதை மீற முடியாது. இது ஏன் லைஃப். நீங்கள் யாரை கேட்டு வாக்கு கொடுத்தீங்க? நான் யாரை கேட்கணும் ஜேகே? என்ன கேட்கணும் மாம். ஏன் என் பையன் மேலே எனக்கு உரிமை இல்லையா? அவன் லைஃப்பை நான் முடிவு பண்ணக்கூடாதா? மாம், இது வரைக்கும் நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் தான் நான் பண்ணேன், ஆனால் இதை பண்ண முடியாது மாம். இது என் லைஃப், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழணும். ஓகே ஜேகே, உனக்கு பிடிச்ச மாதிரி தான் அந்த லைஃப் இருக்கும். அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல ஃபேமிலி, நம்ம ஃபேமிலியை நல்லா பார்த்துப்பா ஜேகே. எனக்கும் அவனா ரொம்ப பிடிக்கும் ஜேகே. ஆனால் மாம், எனக்கு அவள் வேண்டாம். சரி, அப்போ வேறு யார் தான் உனக்கு வேணும்? யாராவது லவ் பண்ணுறியா சொல்லு மாம். அது வந்து சொல்லுடா. நான் பார்க்குற பொண்ணு உனக்கு பிடிக்கல, அப்போ உனக்கு பிடிச்சது யார் சொல்லு. ஓகே மேம், ஆமாம் நான் லவ் பண்ணுறேன். யார்? பாயா கேர்ளா? பாய். சுகாவும் ஜிமினும் இப்படி ஷாக்காக பார்க்குறாங்க, யாராக இருக்குன்னு. ஜேகே மேம் தான். பாயா? ஓகே. அவன் நேம் என்ன? அவன் நேம் டேயாங், கிம் டேயாங். அவன் எங்கே இருக்கான்? தெரியல. என்ன பண்ணுறான்? தெரியல. இருக்கானா இல்லையாடா? எனக்கு தெரியல மாம். ஓகே. அவனை லாஸ்ட்டாக எப்போ பார்த்த? 4 இயர்ஸ்க்கு முன்னாடி. எது? ஓகே. அவன் ஃபோன் நம்பர் இருக்கா? இல்லை. என்ன? நீ என்ன பைத்தியமா? எது கேட்டாலும் தெரியல. அவன் பேர் தவிர உனக்கு அவனை பற்றி ஒன்றும் தெரியல. லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், ஆனால் அவனை பார்த்து 4 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறேன். என்னடா அதெல்லாம்? நானும் 4 வருஷமாக அவனை தேடிட்டு தாம்மா இருக்கேன். அவனை பற்றி ஒரு நியூஸ் கூட கிடைக்கல. ஒருவேளை அவனுக்கு மேரேஜ் ஆகிருந்தா என்ன பண்ணலாம்? மாம் ப்ளீஸ், சும்மா கூட அப்படி சொல்லாதீங்க. அவனும் என்னை லவ் பண்ணுறான், கண்டிப்பாக என்னை தேடி வருவான். டேய் ஜேகே, அவன் அப்பா பேர் என்ன? ஏன் டாட் சொல்லா. கிம். டாட் கிம்மா? கிம்மோட பையனா அவன்? அவன் ஒரே ஒரு பையன் மட்டும்தானே? எஸ் டாட், அவன் மட்டும்தான். ஸோ சேட். ஜேகே, ஒரு ஆக்சிடெண்ட்டில் கிம்மும் அவனோட பையனும் இறந்துட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன்டா. ஆனால் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஜேகே தான். டேட் நோ நோ, என்கிட்ட அப்படியெல்லாம் என்னை விட்டு போயிருக்க மாட்டான் டேட். அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். ஜேகே
நான் கன்ஃபார்மாக சொல்லடா, அப்படி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சானா கிம் இறந்தது உண்மை. அவர் பையனும் அவர் கூட தான் இருந்தாருன்ற மாதிரி சொன்னாங்கடா. அதனால தான் சொல்கிறேன். இல்லைடா, அவன் அப்படியெல்லாம் போயிருக்க மாட்டான். அவன் அவன் ரொம்ப போல்டான பையன். அவன் போல்டோ வீக்கோ ஆக்சிடெண்ட்டுக்கு அதெல்லாம் தெரியாதுடா. ஜேகே இப்போ அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போய் அழுகுறாரு. இப்போ ஜேகேவோட அப்பா வந்து ஜேகேவை அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறாரு. ஒரு 2-3 டேஸ் போகுது. ஜேகே சரியாக சாப்பிடல, தூங்கலை, டேவை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்ருக்காரு. இப்போ சுகா தான், டே ஜேகே ஃபீல் பண்ணாதடா, அப்போ தான் கன்ஃபார்ம் இல்லைன்னு தானே சொன்னார். உன் டேக்கு ஒன்றும் ஆயிருக்காது, அவன் கண்டிப்பாக நல்லா இருப்பான்டா. இப்போ இப்போ நம்ம டே சைடு பார்க்கலாம். இப்போது டேவோட அம்மா தான் டேக்கிட்ட வந்து, இங்கே பாரு டே, அம்மா போய் வேலை பார்க்குறேன், நீ அமைதியாக இங்கே உக்காந்துருக்கணும். யாராவது சாப்பாடு கேட்டால் அம்மா கிட்ட சொல்லு, சரியா? ஓகேம்மா, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். சமத்துடா. இப்போ டே தான் அப்படியே உக்காந்துருக்கான். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து, தம்பி இட்லி எவ்வளோப்பா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ டே தான், அண்ணா 3 இட்லி 10 ரூபா. அப்படியாப்பா, எனக்கு ஒரு 6 இட்லி கொடுக்குறியா? அண்ணா சாப்பிட்றீங்களா பார்சலா? பார்சலே கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ டேவும் உள்ள போய் அவங்க அம்மாட்ட சொல்கிறான். அவங்க அம்மா பார்சல் கட்டி கொடுக்குறாங்க. இப்போ அந்த கஸ்டமர் தான், சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்றாரு. இப்போ நம்ம டே தான், ஹலோ, காசு கொடுக்காம போகிறீங்க? காசா? காசு இப்போ தானேப்பா கொடுத்தேன். எப்போ கொடுத்தீங்க? நீங்கள் இன்னும் காசு கொடுக்கவே இல்லை. இல்லை தம்பி, நல்லா பாரு, காசு இப்போ தானே கொடுத்தேன். இல்லை, நீங்கள் கொடுக்கல, மரியாதையாக காசு கொடுங்க. ஏய், இப்போ தானே காசு கொடுத்தேன், எத்தனை வாட்டி உனக்கு கொடுக்கறது? இல்லை, நீங்கள் போய் சொல்கிறீங்க, நீங்கள் இன்னும் காசு கொடுக்கவே இல்லை. அம்மா அம்மா இங்கே வா. அம்மா என்னாச்சு? டேம்மா, சார் என்னாச்சு? அம்மா, யார் இந்த பையன்? லூஸா? இந்த மாதிரி லூஸெல்லாம் எதுக்கு வெளியே வச்சிட்ருக்கீங்க? ரூமில் போட்டு அடைக்க மாட்டீங்க? சார் சார் என்னாச்சு சார்? எத்தனை வாட்டி காசு கொடுக்குறது? காசு கொடுத்துட்டேன், மறுபடியும் காசு கேட்டுகிட்டே இருக்கான். சார் சார் சாரி சார், ஏதோ சின்ன பையன் தெரியாமல் பண்ணிட்டான் சார். என்ன சின்ன பையன்? பைத்தியத்தெல்லாம் எதுக்கு வெளியே வச்சிட்ருக்கீங்க? உங்களெல்லாம் போலீஸில் தான் பிடிச்சி கொடுக்கணும். சார் சார் சாரி சார், மன்னிச்சிடுங்க சார், தெரியாமல். ஏய் அம்மா அமைதியாரே. ஏய் என்ன விட்டா ஓவராக பேசிகிட்ருக்கா? காசு கொடுக்காம உங்கள் பொருளை எடுத்துகிட்டு போகிற, மரியாதையாக காசு கொடு. நீ என்ன போலீஸ்கிட்ட சொல்கிறது? நான் போலீஸை கூப்பிட்றேன். கூப்பிடுறா. உங்கள்கிட்ட நான் காசு கொடுத்துட்டேன்றது எனக்கு தெரியும். கொடுக்கலன்றதுக்கு ஆதாரம் இருக்கா? இருண்ணா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டே போய் அவரோட ஃபோனை எடுக்கிறாரு. ஃபோனில் பார்த்தா வீடியோலாம் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு ஆல்ரெடி. அந்த சின்ன கடை தான், ஆனால் வந்து சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. டே அதில் வந்து பார்த்துட்ருக்கான். கரெக்டாக அங்கே வந்து போலீஸும் வராரு. போலீஸை பார்த்தோன்னே அந்த ஆள் அப்படியே பயப்படுறான். டே வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறான். சொன்னோடனே அந்த ஆள் பயந்துட்டு, ஆமாம் சார், நான் தான் காசு கொடுக்கல, இந்தாங்க காசு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இப்போ டேவோட அம்மா அந்த ஆளை கேவலமாக ஒரு பார்வை பார்த்துட்டு, கேவலம் 20 ரூபாய்க்காகவா இப்படி பண்ணீங்க? இதில் என் பையனை வேற பைத்தியம்னு சொல்கிறீங்க. அவன் தெளிவாக தான் இருக்கான், நீங்கள்லாம் யாரும் தான் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த போலீஸும் அந்த ஆளை கூட்டிகிட்டு போயிடுறாரு. இப்போ டேவோட அம்மா தான் ஒரு மாதிரி அப்படியே அழுகுறாங்க. இப்போ டே தான், அம்மா என்னாச்சு? ஏம்மா அழுகுறீங்க? என்னம்மா ஆச்சு? டேம்மா, உன்னை நினச்சி தாண்டா எனக்கு கவலையாக இருக்குது. உன் வாழ்க்கை எப்படி போதோ, உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையணும். நான் இருக்கும் போதே உன் வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை நினச்சி தாண்டா எனக்கு கவலையாக இருக்குது. அம்மா விடுங்கம்மா, அழுவாதீங்கம்மா. டே, உனக்கு சீக்கிரமாக சரியாகணும் டே. அம்மா எனக்கு சீக்கிரமாக சரியாயிடும். எனக்கு சரியானதுக்கப்புறம் நம்ம பெரிய ஹோட்டலாக இருக்கலாம், என்ன? சரிடா தங்கம். அம்மா என்னம்மா? அம்மா அப்பா எங்கே? டே, அம்மா எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன், அப்பா சாமிக்கிட்ட போயிருக்காரு, இனி வரமாட்டாருன்னு. மீண்டும் இப்படி கேட்குற?
சாரிம்மா, மறந்து போச்சு. சரி, என் பன்னி அப்பா வருவான் என்னை பார்க்க. உன்கிட்ட வந்து பேசணுன்னு சொன்னான், ஆனால் இன்னும் வரல. எப்போ வருவான்? சீக்கிரம் வருவான்மா. அவன் தான் உன்னை சரி பண்ண போகிறான். எங்கடா இருக்க ஜேகே? சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லி அவங்களும் அப்படியே புலம்பிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. இப்போ ஒரு நைட் டைம் தான். சுகா, ஜேகே 2 பேரும் அப்படியே காரில் சும்மா வெளியே அப்படியே வந்திருக்காங்க ஃப்ரெஷ் ஏர் வாங்கலாம் அப்படின்னு. அப்போ சுகா, டே ஜேகே, டேயும் இந்த ஊர் தானே, அவன் வீடு தான் உனக்கு நல்லா தெரியுமே, அங்கே போய் பார்க்க வேண்டியது தானே. ஏன் அண்ணா இன்னும் நான் அங்கே போகாமல் இருப்பேன் நான் நினைக்கிறேன். அப்புறம் அவன் இந்த ஊரை விட்டு போயிட்டாங்கண்ணா. எங்கே போனான்னு தெரியல. ஃபோன் நம்பர் கூட இல்லை. நான் என்ன பண்ணுறது? அங்கே வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்துட்டையும் நான் கேட்டு பார்த்தேன். ஆனால் அங்கே யாருக்குமே அவங்க எங்கே போனாங்க என்ன ஆச்சுன்னு தெரியலண்ணா. இப்போ ஜேகேவோட கார் தான் ஒரு கடையில் அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஏன்னா என்ன ஆச்சு? டேய், அது டே டே டேவோட அம்மா தானே? எங்கடா? ஆமாம், ஆமாம், அது டேவோட அம்மா தான். இப்போ கார் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு 2 பேரும் இறங்கி அவங்கக்கிட்ட தான் போகிறாங்க. ஆண்டி 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 நில்லுங்க, ஆண்டி ஆண்டி அப்படின்ட்டு ஜேகே அப்படியே கூப்பிட்டுக்கிட்டே போகிறான். ஜேகே அப்படியே கூப்பிட்டுக்கிட்டே டேவோட மாம் பின்னாடியே போகிறான். இப்போ டேவோட அம்மா தான் அப்படியே திரும்பி யாருன்னு பார்க்குறாங்க. அப்போ ஜேகே, ஹலோ ஆண்டி, என்ன ஞாபகம் இருக்கா? டேவோட சீனியர் ஜங்குக். ஜேகே ஜேகே நீயா? அடையாளமே தெரியல. எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கியா? நீங்கள் இங்கே தான் இருக்கியாப்பா? ஆமாம்மா. ஆமாம் ஆண்டி, நான் இங்கே தான் இருக்கேன். ஆமாம், இது 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 என் அண்ணா சுகா. அப்படியா? நல்லா இருக்கியா தம்பி? நான் நல்லா இருக்கேம்மா. ஆண்டி, நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? அது வேற ஏன்ப்பா கேட்குற? எல்லாம் என் தலையெழுத்து. வாழ்கிறதுக்கே பிடிக்கல, விருப்பமே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கள் வாழ்க்கையே போயிடுச்சுப்பா. என்னாச்சு? ஏன் இப்படி பேசுகிறீங்க ஆண்டி? அது வந்து ஜேகே, ஒரு நாள் டேவோட பர்த்டேன்னு அவனுக்கு ஒரு காரை அவன் அப்பா ப்ரெசன்ட் பண்ணலான்னு டேவை கூட்டிகிட்டு ஷோரூமுக்கு போயிட்டு கார் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. என்கிட்ட கூட சொல்லவே இல்லை. நேராக டேவையே ஷோரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. அப்போது ஒரு ஹைவேஸில் வந்துட்டுருக்கும்போது ஒரு லாரி வந்து மோதி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதில் அவர் இறந்துட்டார். இது கேட்ட உடனே ஜேகேக்கு அப்படியே பயம் வருது. சுகா கையை தான் பிடிக்கிறாரு. சுகாவுக்கு நல்லாவே தெரியுது இப்போ ஜேகே பயந்துட்டான்னு. அப்போ தான் நம்ம சுகா, அப்போ டேக்கு என்ன ஆச்சு ஆண்டி அப்படின்னு ஜேகேவோட அம்மாவோட ஐஸையே அப்படியே பார்த்துட்டே கேட்குறான். டேவா, அவனுக்கு ஒன்றும் ஆகலை. ஜேகேக்கு இப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்குது. ஆனால் என்ன ஆண்டி? ஆனால் சொல்லுங்கள் ஆண்டி ப்ளீஸ், என்னாச்சு அப்படின்னு அப்படி கேட்டுகிட்டே இருக்கான். இப்போ சரி வாப்பா, ஏன் இங்கே நின்று பேசிகிட்ருக்க? வீட்டுக்கு போய் பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குடிசை வீட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. ஜேகே சுகாவும் பின்னாடியே போகிறாங்க. அப்போ அந்த வீட்டு உள்ள ஒரு பெரிய தூண் மாதிரி இருக்குது. அதில் சங்கிலியில் டே காலில் கட்டி வச்சுருக்காங்க. ஜேகே சுகாவும் ஷாக்காக பார்க்குறாங்க. என்னாச்சு ஆண்டி? என்னாச்சு ஆண்டி அப்படின்னு ஜேகே அப்படியே கத்திட்டு இருக்காரு. சும்மா இரு ஜேகே, சத்தம் போடாத, அவன் தூங்குறான். என்னாச்சு? அவங்க இங்கே வா, இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் உட்கார வைக்கிறாங்க. ஆண்டி என்னாச்சு? சங்கிலி போட்டு எதுக்கு அவனை அப்படி கட்டி வச்சுருக்கீங்க? சொல்கிறேன் ஜேகே.
அந்த ஆக்சிடெண்ட்டில் டே இப்படி ஆயிட்டான். அவனுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் ரீசண்டாக நடந்த சில விஷயங்கள் எல்லாம் மறந்து போச்சு. இப்போ ஒரு குழந்த மாதிரி தான் அவன். அப்படி தான் நானும் பார்த்துக்கிறேன். சங்கிலி போடலன்னா வெளியே போயிடுவான். என்ன பண்ணணுன்னு தெரியாது. யார் எது சொன்னாலும் கேட்டு பின்னாடியே போயிடுவான். 2-3 டைம் நான் இல்லாத டைம் அவன்கிட்ட தப்பாக நடந்துக்க சில பேர் அவன்கிட்ட அந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க. அதுலேருந்து எனக்கு ரொம்பவே பயம் அவனை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு. அப்படியே விட்டுட்டு போனாலும் சங்கிலி போட்டு கட்டி வச்சுட்டு தான் போவேன். ஆனால் ஆண்டி, சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரி பண்ண முடியும். எங்கேப்பா அதுக்கெல்லாம் பணம் வேணாமா? நானே ஒரு சின்ன கடை தான் வச்சுருக்கேன், டிஃபன் கடை. அதை வச்சு நாங்கள் தினமும் சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்குது. எனக்கும் அப்பப்போ உடம்பு ரொம்ப மோசமாயிட்டே போகுது. இவனை பார்த்துக்க முடியல. கம்பெனி லாஸ் ஆயிடுச்சு. எங்கள் வீடு சொத்து எல்லாம் எங்கள் கையை விட்டு போயிடுச்சு. இந்த அளவுக்கு அவனை காப்பாற்றி வச்சுருக்கிறதே பெரிய விஷயம். எல்லாத்தையும் மறந்துட்டான். என்ன ஞாபகம் இருக்காதா அவனுக்கு? இல்லை ஜேகே, தினமும் உன்னை தான் கேட்பான். என் பன்னி எப்போ வருவான், என்னை பார்க்குறதுக்கு எப்போ வருவான் நீ அப்படின்னு டெய்லியும் கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருப்பான். நீ போய் பேசி பாரு, உன்னை தெரியுதான்னு பார்க்கலாம். ஜேகே அப்படியே மெதுவாக டேக்கிட்ட தான் போகிறாரு. டே 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 டேமா, நான் தான் பண்ணி வந்திருக்கேன், என்னை பாருடா அப்படின்னு சொல்கிறாரு. டே மெதுவாக அப்படியே பார்க்குறான். ஜேகேவை பார்த்த உடனே, பண்ணி ஜங்குக்கா வந்துட்டியா, எங்கடா போனேன், எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. சுகாவும் டேவோட அம்மாவும் ஹாப்பியாக பார்க்குறாங்க. ஜேகே தான், டே என்ன ஞாபகம் இருக்கா? என்ன ஞாபகம் இருக்கா டே? தெரியும், நீ தானே என்னோடய சீனியர், என்னோடய பண்ணி, என்னோட ஜங்குக், உன்னை எப்படி நான் மறப்பேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணுறான். ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பி. அந்த ஹாப்பினஸோடு அவன் ஹவுஸ்க்கு போய் அவன் அப்பா அம்மா ஜிமின்ட்ட எல்லாத்திட்டையும் சொல்கிறான் டேவை பார்த்தேன்னு. எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, நானும் என் மருமகனை பார்க்குறேன் அப்படின்னு ஜேகேவோட அம்மா சொல்கிறாங்க. ஜேகேக்கு அப்படியே ஒரே வெக்கம்தான். ஜேகே தினமும் போயிட்டு டேவை பார்க்குறான். 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ ஒரு நாள் தான் காட்டுறாங்க. ஜேகே எப்பவும் போல் டேவை பார்க்கறதுக்கு போகிறான். ஆனால் ஹவுஸ் பூட்டி இருக்குது. அப்போ பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட போய் கேட்குறான். அவங்களா அந்த லூசு பையனோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஜிஹெச்சில் போய் சேர்த்துருக்காங்கன்னு சொல்ல ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. அந்த ஆள் அப்படியே அடிக்கலான்னு தோணுது. யாரை பார்த்துடா லூசுன்ற? யாரை பார்த்து லூசுன்னு சொன்னேன்? அவன் யாருன்னு தெரியுமா? இப்போ அவன் நிலமை சரியில்லை. அவன் எப்படி வாழ்ந்த பையன்னு தெரியுமா உனக்கு? அவங்க ஃபேமிலி எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? அப்புறம் டே அங்கே தனியாக இருப்பான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பாட்டுக்கு அப்படியே ஜிஹெச்சுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா டேவோட அம்மா ஆல்ரெடி இறந்துட்டாங்க. டே அந்த பாடியை என்ன பண்ணும், அவங்க அம்மா என்ன ஆச்சு, அவங்க அம்மா இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாமல் அந்த ஜிஹெச் வாசல்லையே அவன் அம்மாவோட பாடியை வச்சுட்டு உக்காந்துருக்கான். இதை பார்த்தோன்னே ஜேகேக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. டேவோட இந்த நிலைமையை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். என்ன பண்ணுறதுனே தெரில. டே ஒரு பெரிய பணக்காரங்க, ஜேகேவை விட பணக்காரன். டேவோட அப்பா டேவை அவ்வளோ செல்லமாக பார்த்துக்கிட்டாரு. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன்தான். டே பற்றி சொல்லணுன்னா, இந்த பணக்காரங்கன்ற பந்தாலாம் இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இருப்பான். அவர் முன்னாடி யாரும் கஷ்டப்படக்கூடாது. ரொம்ப ஒரு மாதிரி இலகுன மனசு, ரொம்பவே அப்பாவி, எல்லாரையும் நேசிப்பார். அதே மாதிரி ஜேகேனா ரொம்ப பிடிக்கும். ஒன் சைடாக
லவ் பண்ணார். ஜேகேயும் டேவை பார்த்து ஃபஸ்ட் டேவிலே இருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவங்க காலேஜ் முடிக்கும்போது தான் லவ் சொல்லியிருப்பார். ஆனால் டே அதை ஓகே சொல்லாமல் தள்ளி போட்டிருப்பாரு. சடனாக ஒரு நாள் ஜேகேக்கு கால் பண்ணி, நாளைக்கு என் பர்த்டே, நீங்கள் என்னை பார்க்க காலேஜுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்ம ஜேகேயும் போயிருப்பார். ஆனால் டே காலேஜ் போயிருக்க மாட்டார். ஏன்னா அவர் அப்போ ஷோரூம் கூட்டிகிட்டு போயிருப்பார். ஜேகே கிட்ட சொல்லியிருக்கவும் முடியாது டேவால். இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். இப்போ ஜேகே தான் டேவை பார்த்தோன்னே வேகமாக டே கிட்ட போய் டேவை ஹக் பண்ணிக்கிறான். ஜேகேவை பார்த்தோன்னே நம்ம டே தான், அம்மா என்னாச்சு, அம்மா ஏன் அமைதியாக இருக்காங்க, அம்மா ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க, பேச சொல்லு ஜேகே, பேச சொல்லு அப்படின்னு சொல்லி ஜேகேவை அப்படி தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காரு. ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. டேக்கு சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. இப்போ தான் டே அழ ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜேகேயும் கம்ஃபோர்ட் பண்ணிவிட்டு சுகாவுக்கு கால் பண்ணி சொல்ல, ஜேகேவோட டேடும் சுகாவும் 2 பேரும் இப்போ டேவோட அம்மாவுக்கு செய்ய வேண்டிய எல்லாம் செய்கிறாங்க. டேக்கு அவங்க அம்மா இல்லைன்றத புரிஞ்சுக்க கூட முடியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் டே இருக்கார். டேக்கு ஜேகே தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சொல்லி புரிய வச்சு கம்ஃபோர்ட் பண்ணுறாரு. நம்ம டேவும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல், அம்மாவும் இல்லை, அப்பாவும் சாமிக்கிட்ட போயிட்டாரு, இப்போ நான் எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லிட்டு டே அழுகுறான். இப்போ நம்ம ஜேகே தான், இங்கே பாரு பியர், உனக்கு எப்போவுமே இந்த பன்னி கூடவே இருப்பான் சரியா, பெனி இருக்க வரையும் இந்த பியர் எப்பவும் அழுவக்கூடாது, உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன், நீ என் கூட என் வீட்டுக்கு வரியா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நம்ம டே தான், ஜேகே அம்மா எப்போ வருவாங்க, இங்கே பாருட்டேம்மா, அம்மா சாமிக்கிட்ட போயிட்டாங்க, இனிமே அம்மா வரமாட்டாங்க, நீ தான் உன்னை பத்திரமா பார்த்துக்கணும். நான் மட்டும் எப்படி தனியாக இருப்பேன், இங்கே பாரு, நான் இருக்கேன்ல, நான் உன் கூடயே இருக்கேன், நீ என் கூட வந்துடு, என் வீட்டில் உனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான். அப்படியா, அவர் பேர் என்ன? அவன் பேர் ஜிமின். ஜிமின்? ஆமாம், அவனை உன்னை நல்லா பார்த்துப்பான், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு பிரதர் மாதிரி அவன் கூட நல்லா இருப்பான், நீ என் கூட வந்துடுறியா? வரேன் மணி. சரி, இங்கே பாரு, எப்பவும் நீ அழக்கூடாது, உன் கூட நான் இருக்கேன்ல, நீ எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் சரியா, நம்ம உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், உன்னை சீக்கிரமாக நான் சரி பண்ணிடுறேன், நீ சரியானதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு ஓகே தானே? நீ கல்யாணம் பண்ணிப்பியா? பண்ணிப்பேன். நிஜமா? அம்மா அப்பா அவங்க அந்த கார்டு கூட இருந்து நம்மளை பிளெஸ்ஸிங் பண்ணுவாங்க. நிஜமாவா? அப்புறம் நம்ம 2 பேருக்கும் அவங்களே பேபிஸாக பிறப்பாங்க. உண்மையாலுமே வா? அப்போ நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம் ஜேகே. எதுக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடுத்த நாள் அம்மாவும் அப்பாவும் நமக்கு பேபிஸாக பிறந்துருவாங்கல்ல. அப்படியா? உடனே எல்லாம் நடக்காதுட்டே. நமக்கு நாளைக்கு கல்யாணம் ஆனாலும் 10 மாதம் ஆகும் ஒரு பேபி வரத்துக்கு, இன்னொரு பேபி வரத்துக்கு இன்னொரு 10 மாதம் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு நீ சரியாகு, நீ ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கணும், நீ நல்லா சாப்பிட்ணும், தூங்கணும், டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். நீ சீக்கிரமாக சரியானதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பேபிஸ் எல்லாம் பெற்றுக்கிட்டு ஹாப்பியாக ஜாலியாக இருக்கலாம். என்ன? ஓகே. சரி, ஓகேடா. இந்த ஸ்டோரியை நான் இங்கேயே எண்ட் பண்ணுறேன். இந்த ஸ்டோரியோட நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். இந்த பார்ட் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
என்கிட்ட ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்கள். அப்போ தான் நான் அதை கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே பாய்.